ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மது சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மதோடான கொடி சோதரம் தகப்பனே, மது சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய கிருபைக்காக மதுக்கோடான கொடி சோதரம் இந்த நாளை தந்ததுக்காக மது சோதரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீரங்களை அழைத்ததுக்காக மதுக்கோடான கொடி சோதரம் ஆண்டவரே, நன்றி கதாவே, உடைய வார்த்தைக்காக எங்களை தாழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி கதாவே, மது சோதரம். மகாபேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த நேரத்துக்காக உமது சோதரம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாக ஒன்று கூடுபடியான ஒரு ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமது சோதரம். ஆம் கதாவே, வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக கதாவே, இந்த நாளிலே வந்தவருடைய நிலைகளை நீர் அறிந்த தேவன், தேவைகளை அறிந்த தேவன், பாரங்களை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக கதாவே, நீர் வார்த்தையாகிய தேவன். நிச்சயமாக உம்மை நம்புகிறவர்களை கைவிடாத தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை கூடாக நீர் பேசி கதாவே, நிச்சயமாக நீர் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கண்ணாடியாக இருக்கிறபடினால் இந்த நாளிலே அந்த கண்ணாடியிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே, அந்த கண்ணாடியிலே எங்களை அழகுபடுத்திக் கொள்ள நீர் எங்களை கொடுத்து வர அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு சோதரம். அந்த வண்ணமாக இந்த நாளிலே திறக்க போற அந்த கண்ணாடியிலே நாங்கள் மீண்டுமாக இந்த நாளிலும் எங்களை பார்த்து நாங்கள் எந்த வண்ணமான அழகிலே இருக்கிறோம், எங்கே குறைகள் உண்டு என்பதை நாங்கள் சீர்படுத்த இந்த நாளிலே நீ பேச போற தயவுக்காக உமக்கு சோதரம். இந்த வார்த்தை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வராது இருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இனிமேல் செய்தியை கேட்க போற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 243வது பக்கம், புதிய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன், சிங்களத்திலும் அதை சொல்லுங்க சித்த. 1 கொரிந்தியர், ஏண்டா இது ஒரு நீண்ட வசனமாக இருக்கிறபடினால் நான் மாத்திரம் வாசிக்கிறேன், இல்லாட்டி டைம் அங்கே கடந்து போகும். அதனாலே நீங்களும் அந்த வண்ணமாக இருதயத்திலே என்னோடு அந்த வாசனங்களை தியானிங்கள். 1 கொரிந்தியர் 15:40 நான் அங்கே வாசிக்க போகிறேன். அதனாலே சிங்களத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க சிங்களத்தில்? பாலுவ ஹத்தலிஸ் அதுல இருந்து வாசிங்க. 243வது பக்கம், புதிய ஏற்பாடு. ரைட். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமாயிருக்கிறது. என்னது? விசேஷித்து இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் என்றெழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மனுஷனானவன்,
இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். ஆமென். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஆமென். அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். ஆமென். ஆழமான காரியங்களை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறான். ஆனால் இதை நான் சற்றுதான் தொடுவேன். இது ஞாயிற்றுக்கிழமையிலே பார்க்கிற காரியங்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் உதவி செய்வாரானால் நாங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம். ஆனால் நான் அங்கே கொண்டு வந்த வார்த்தையானது ஒரு வினோதமானதாக இருந்துச்சு. அதை நான் வாசிக்கல. அது வாசிச்சா என்ன ஒரு மார்க்கமாக இருக்கிறேன்னு நீங்கள் சிந்திச்சிருவீங்க. ஆமென். ஒரு ஆழமானது தான், ஒரு ஆழத்தின் ஒரு காரியம். ஆனால் அது நாங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கு நாங்கள் பேசின மாதிரி தமிழருடைய கலாச்சாரத்தில் நாங்கள் இதுக்கு இதுண்டு நம்ம சில காரியங்களை நாங்கள் வைத்திருப்போம். அதே போல் எங்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த வார்த்தைகள் மரணத்தில் பாதிக்கிற ஒரு வார்த்தையாக இருந்தது. அதை தான் நான் எடுத்தேனா. ஆனால் இன்றைக்கு காலையில் நான் இதை கொண்டு வந்தேன்னா அதை வேணுமென்றாலும் ஒரு வாசிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். ஒருவேளை தேவன் அதையும் உதவி செய்யக்கூடும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை நீங்கள் அமர்ந்திருங்க. நான் வாசிக்கிறேன். நான் இருந்து வாசிக்கிறேன். ரைட். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் அதில் 1 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு 796. ஒருவேளை இதுவும் ஒரு காரியமாய் பொருந்தக்கூடும். ரைட். ஆமென். பாருங்க, நான் வாசிக்கிறேன். புரட்டிகிட்டே இருக்கிறீங்க. பிரசங்கி எல்லாம் டக்காண்டு ஸ்பீடாக அடுக்கலாம். ஆமென். அது சங்கீதம் நீதிமொழிகளுக்கு பிற்பாடுவர். எப்பயுமே ஓர்டர் எங்களுக்கு தெரியணும். ரைட். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. ஆமென். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அதனால துக்கமா மூஞ்ச வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாயிண்டா இருக்கும். அதால தான் நான் வைக்கிறேன். அவன் இருதயம் என்ன செய்யுமா? சிறப்படும். முக துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சில பேர் எப்பயுமே அப்படியே இருப்பாங்க. அது ஒவ்வொருடைய இயல்பு. அதை தேவன் அதை கொண்டு வந்தபடியே நாங்கள் அதை மாற்றலாம். ஆமென். ஆனால் நாங்கள் மகிழ்ச்சிக்கும் எங்களுக்கும் ஒரு நேரம் வர வேண்டும். ஆமென். ரைட். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானியாக இருந்தால் எப்பயுமே செத்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா அவங்க தான் அங்கே இருப்பாங்க. மூடர் அடுத்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு போய் செத்த வீட்டுக்கு போகாட்டி நீங்கள், அதுவும் தேவண்ட வார்த்தை சொல்லுது. ரைட். அதை நாங்கள் ஜம்ப் பண்ணி 8க்கு போவோம். ரைட். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது.
பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமேன். ரைட். நாங்கள் செய்திக்கு நம்ம கடந்து பாருங்க. இப்போ இதில் நாங்கள் பார்த்த காரியம் எப்பயுமே ஆரம்பத்தை விட முடிவு தான் வேதம் விசேஷிக்கிற காரியமாக இருக்கிறது. ஆமேன். அதனால தான் நான் அடிக்கடி அன்றைக்கு தட்டிட்டு போனேன். என்னென்னா எப்பயுமே தேவனுடைய காரியத்தில் ஒரு விவாகத்தை விட ஆரம்பிக்கிறத விட பிறப்பை விட மரணத்தை தான் விசேஷித்தமாக கொண்டாடுவாங்க. அது ஒரு பண்டிகை என்று சில மார்க்கம் என்று எங்கட மதத்திலேயே சில பேர் அழைக்கிறாங்க. அது சத்தியம். ஆமேன். ஏனென்றா அது ஒரு பண்டிகை, அது ஒரு விசேஷித்த ஒரு 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 எப்படி சொல்றது, அதை விசேஷித்த ஒரு காரியம். ஏனென்றா அதை யார்கிட்ட கொடுக்க போறாங்க, அவங்க எங்க போயிருக்கிறாங்க, ஆமேன், எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லா மனிதன் முடிவும் அங்கதான் இருக்கு. உயிரோடி இருக்கிறவன் அதை சிந்திப்பான். அந்த அந்த மரணம் தான் அவனை எங்க போறான்ன்றதை தீர்மானிக்குது. ஓமா இல்லையா? அப்ப அந்த மரணம் தான் எங்கால சாஞ்சானோ அங்கதான் அவன் போறான். அதான் எல்லா மனுஷனின் முடிவு, அதான் ரிசல்ட், ஃபைனல். இப்போ நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, ஆனா அது எழுதினது நான் எழுதிட்டேன்னு இருந்து வேலை, முடிவு தான் என்னதான் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அதே போலதான் வேத வார்த்தையும் அதை தான் உரைக்குது. முடிவு தான் சம்பூரணம். அதானே யோபுன்னு சொல்றான். என்ன சொல்றான்? ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணம். அதுதான் சம்பூரணமாயிருக்கு. உயிரோடு பிறந்தது ஒரு முக்கியம் இல்லை. ஆமே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை முக்கியம் இல்லை, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எங்களோட முடிவு தான் சம்பூரணமாயிருக்கும். ஆமே, அதனாலதான் நானும் நீங்களும் வாரோம். இந்த வாழ்க்கைக்காக சபைக்கு நான் ஆண்டா வாரது இல்லை, நீங்களும் அப்படி வரக்கூடாது. ஆமே, நாங்க எதுக்காக வாரோம்? மறுமைக்காக. இங்கேக்காக வருவோம்டா அது ஒரு பாரம்பரியம், கலாச்சாரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக நாங்க வருவோம். ஆனா நாங்க வாரதெல்லாம் நாங்க மறுமைக்காக, ஆமே, நித்தியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க சுதந்திரிக்கிறதுக்காக தான் நாங்க வாரோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்க தேவன் எங்களை பார்க்கிறார், தேவன் உண்டு, அவர் தம்மை தேடுறவருக்கு பலனளிக்கிறார் என்ற ஒரு பயபக்தியோடு நாங்கள் எப்பயுமே வாரோம். ரைட். இப்போ நான் அங்கேயே போயிட்டோம். ரைட். நாங்கள் இப்போ ஒரு காரியத்துக்கு போக போகிறோம். என்னென்னா ஒரு ஃபுல் சலாட் மாதிரி ஒரு மிக்ஸ் ஜூஸை குடிச்சிட்டு போவோம். ஆமே. அப்போ அதனால் இன்றைக்கு நான் போட போகிற ஒரு தலையங்கம் தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள நாம தருணத்தை ஆதாயப்படுத்தி கொள்றோம். ஏன்னா எங்களுக்கு அதே போல தேவன் இந்த பூமியில எங்களுக்கு ஒரு ஆயுசை கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்து, எங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்து, ஏன்னா தேவன் ஒரு ஜீவனை கொடுத்து இந்த நாளில் ஒரு தருணத்தை வச்சிருக்க. இதை நாங்கள் மிஸ் பண்ணலாம், நானும் நீங்களும் மிஸ் பண்ணலாம். அது மிஸ் பண்ணினா நாங்கள் ஒரு நாள் அழுது கொண்டு இருக்க வேண்டிய நேரம் வரும். ஆமே, எங்களுக்கு முன்னுக்கு மறிச்சவங்க இப்போ அழுது கொண்டு இருப்பாங்க, அதே போல நாங்களும் போய் அழக்கூடாது. ஆமே, ஏன்னா அப்படி வேதத்தில் இருக்கேன. என்ன யாரு போய் அழுது கொண்டு இருந்தான் சொல்லுங்க டக்கண்டு? யாரு? நம்மட லாசர். வேண லாசர் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் போய் என்ன செய்யறான்? அழுதுட்டு இருக்கிறான். ஏன்னா ஐயோ, நான் எனக்கு கிடைச்ச தருணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதே போல் அடுத்தது யார்? தீகர் சொல்றேன். யூதாசும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருப்பானா? அழுது கொண்டிருப்பான். ஏன்னா அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தருணம் கிடைச்சது, அவரோட ஊழியத்தில் அவனை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருந்து. நீங்க நினைக்க வேணாம், தீகர் இந்த புத்தகத்திலே சொல்றேன், ஆண்டவரை நினைவுறுதல் என்றதிலே சொல்றேன், நீங்க நினைக்க வேணாம் அவனுக்கு சின்ன பொறுப்பு கொடுக்கல, ஊழியத்திலே விசேஷித்ததை அவர் கொடுத்திருந்தார். அவனுடைய ஊழியம் தாழ்ந்ததல்ல என்று சொல்றார் அவன். ஆமேன். அவனோட ஊழியம் தாழ்ந்தது அல்ல. ஆனா அவன் என்ன செய்துட்டான? மிஸ் பண்ணிட்டான். உலகத்தின் ஒரு ஆதாயத்துக்காக, ஒரு சுயநலத்துக்காக, பணத்துக்காக, அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக அவன் என்ன செய்துட்டான்? அந்த தருணத்தை இழந்துட்டான். ஆனா அந்த தருணம் இல்லாம கிடைச்சி சில சந்தர்ப்பம் எதிர்பாராம அடைஞ்சவங்க எப்படி போனாங்கன்னு நாங்க பார்த்தோம். ஆமேன். இன்னைக்கு அதுல சற்று கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை வச்சு கொஞ்சம் ஒரு இலகுபடுத்த நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதுக்கு தேவனும் நீங்களும் உதவி செய்யணும். நீங்க ஆர்வமா இருந்து நீங்க ஆமேன் என்று சொல்லி உங்களோட முகங்கள் செழிப்போட இருந்து அவர் என்னத்தை சொல்ல போறாருன்னு இருந்தா எனக்கு வரும், அப்படி இல்லாட்டி எனக்கும் வராது. ஏனென்னா நாங்க அப்படி உண்டாக்கப்பட்டவங்க. ஆமேன். கொப்பேரை போலதான் நானும்
மணவாட்டி நீங்க இருந்தா நீங்களும் கொப்பேற போலதான். ஆமென். உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, ஏன்னா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தெரியப்படுத்துறவர் வர வேண்டும். அவர்தான் புரிய வைக்கக்கூடியவர், அவர்தான் எங்களை வழி நடத்தக்கூடியவர். அவர் அந்த ஆத்துமா எப்படி மாறுதோ அது மாதிரி வார்த்தையை மாத்துவார். ஆமென். மாத்துறதுக்கு வார்த்தையை மாத்துறதில்ல, அவங்களுக்கு போதிப்பேர். ஆமென். யார் தாகமோ அவனுக்கு அந்த மினரல், அந்த ஓட்டரை, அந்த தண்ணீர் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அதே போல பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேர் அறியாத தேவர்களையும் பிழையான சத்தியங்களையும் தவறாக புரிகிற வேளையில தேவன் எங்களை நேசித்தது நிமித்தம் பயப்படாதே சிறுமந்தி என்றது போல உனக்கு ராஜ்யத்தை கூற பிதாவானவர் சித்தமாயிருக்கிறார் என்றது போல எங்களுக்கு அவர் ஒரு கிருபை எனக்கும் உங்களுக்கும் அவர் தந்திருக்கிறார். அதை எத்தனையோ வழி இருக்கிறது, அந்த வழிகள் இலகுவாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய பாரம், அந்த வசனத்தை சொல்லுங்க, என்னுடைய நுகம் என்ன அப்படி கஷ்டமா இல்லை, சரி என்னது மெதுவாயுமேன அப்படி ஒரு நல்ல ஒரு அருமையா இருந்துச்சு. அவர் அப்படி எங்களுக்கு ஒரு சுமையை தந்திருப்பேரண்டா அது கஷ்டமானது தரமாட்டேர். ஆமே. அப்படி தந்தா அவர் கொஞ்சம் தாங்கிட்டு வருவார், எங்களுக்கு தெரியாது. ஆமே. அப்படியானவர் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அப்ப அதனாலதான் தீர்க்கதரிசியுடைய மறுபக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனண்டா இன்னைக்கு மறுபக்கம் பார்க்காதவங்க அவர் எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறான். ஆனா உன்ன மாத்திரம் நினைங்க, தேவன் அவருடைய மகிமைய சொல்லுங்க டக்கண்டு வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்படியும் இருக்கலாம், ஆனா அவருக்கு கிட்டவா நான் உயர்த்தினோனோ நான் முடிஞ்சு, நீங்க உயர்த்தினோ முடிஞ்சு. ஏன்னா அதான் லுசிபரை நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் நாங்க நினைக்கிற மாதிரி பயங்கர கெட்டவன் இல்லை. யார் அவன் தேவனுக்கு சமமா இருந்த, ஏன்னா பிரபாரன் மாத்தையா மாதிரி இருந்த மாதிரி யாரு லுசிபரும் தேவனும் பக்கத்துல இருந்து வலதுகரம் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு சிருஷ்டிக்க இயலாது. ஆமே. மிச்சம் எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் உங்களோட புலனாய்வு எல்லாம் உடைக்கப்படுது. ஏன்னாண்டா நீங்க வாயை துறக்க மட்டும் உங்களை உடைக்க இயலாது. ஆமே. அதனால இப்பயும் கவனமா இருக்கு, எதையும் மனசுலயே வச்சுட்டு இருங்க. அங்க செய்ய போறத சொல்லிடாது. சொன்னா அவங்கள உங்க வாழ்க்கையில செய்யாமே ஆக்கிடுவான். கத்தருக்காக நான் ஒன்று செய்யணுமெண்டா மனசுல வச்சு ஒன்று நடந்தோன்னா எடுத்து செஞ்சிருங்க. ஆமே. அக்கா இதாவது வாங்கி தர போறேன் அப்படி சிந்திக்கிறேன் நானா நீங்களும். ஏன்னா அந்த உதாரணத்தை சொல்றேன். ஏன்னாண்டா அது அது அவன் பொல்லாதவன். அதான் தீர்க்கதரிசி சொல்றேன், நீங்க ஒன்றை நினைச்சு செய்யணும் இருந்தா உடனே செஞ்சிருக்க, இல்லாட்டி நீங்க செய்ய விரும்புவீங்க, வாழ்க்கையில செய்யாமே ஆக்கிடுவான். அப்ப அதனால இந்த லுசிபர் எல்லாமே அவனுக்கு தெரியும், கடைசி திட்டம் மட்டும் தெரியும். ஏன்னா தேவன் தானியலுக்கும் அப்படிதான் வெளிப்படுத்துறேன். ஆனா நீ எழுதாத முத்திரை போடு, யோவானும் அறிகிறான், எழுதாத உனக்குள்ளே வச்சிரு. ஆனா எழுதினா அவன் என்ன செஞ்சிருவான், கிரியேட் பண்ணி எல்லாமே செஞ்சு நான் தான் அவர்ன்றுவான். ஆமே. அதனால தேவன் அப்பப்ப யார்கிட்ட யார் எங்க அவர புள்ள இருக்குன்னு அவருக்கு எனக்கு தெரியாது, சந்தேகிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவனை பெர்ஃபெக்டாம ஓட விட மாட்டான். ஓடினா இவன் தான் அந்த ஆளுன்னு கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா ஆனா நீதிமா என்ன விழுவான் எழும்புவான் விழுவான்னு கூட அவனுக்கு டவுட் வந்துடும், இவன் சரி வரா, ஏன்னா இவன் விழுற ஆளா இருக்கிறான், இவன் சரி வரா, இவனுக்கு ஓட்டை இருக்கு, ஏன்னா ஓட்டை என்னக்குள்ள அந்த கொப்பையரை வச்சு சொல்றேன். ஏன்னா அப்ப அதனால ஆனா அவன் ஏனண்டா அந்த தேவன் மறைமுகமா கொண்டு போறேன். ஆனா தேவனுக்கு தான் அது வித்தண்டு தெரியும். ஆமே. தேவனுக்கு ஏன்னா அவன் தாகம், அவன் எதை அடைஞ்சா எதை அடைய முயற்சிக்கிறான், எதை இழந்து எதை ஏமாத்தினாலும் அவன் நோக்கம் எல்லாமே சிரேஷ்ட புத்திர பாகம். பிள்ளைகளுக்கு படிப்பிச்ச காரியம். அப்ப ஏனண்டா அந்த யாக்கோபிட வர முடியாது, சிஸ்டத்தின்படி இல்லை அவன். ஆனா அந்த சிஸ்டத்தின்படி இல்லாதது அவன் பெறான். ஆமேன். அதுதான் நானும் நீங்கள், நாங்க மனவாட்டியா வர தகுதி இல்லாதவங்க, சிஸ்டத்தின்படி இல்லை, ஆனா தேவனங்களை கொண்டு வந்திருக்காமே. யூதர் தான் சிஸ்டத்துல இருந்தாங்க, ஆனா ரிஜெக்ட் பண்ண தேவன் என்னையும் உங்களையும் கொண்டாராமே. அதனாலதான் நாங்க நிக்க சந்தோஷப்படணும், இந்த இடத்துல வர்றதுக்கு அவரை மகிமைப்படுத்தணும். ஆமே. ஏனண்டா இல்லாத எங்களை கொண்டு வந்திருக்கு. அதான் நாங்க சிஸ்டத்துல இல்லாதவங்க வந்திருக்கிறோம். அதே போல பாருங்க சிஸ்டத்துல இல்லாதவங்க வாரோம். அப்ப அதனால பாருங்க, நாங்க எப்பயுமே தருணத்தை பயன்படுத்துறவங்களா இருக்கணும், தருணத்தை எப்பயுமே இழந்து போகக்கூடாது. அதனால பாருங்க இவ்வளோ ஒரு காரியம் இன்றைக்கு ஒரு வாசிச்சிட வேலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு காரியம். நான் அது வேறதுக்கு எடுத்து வச்சேன்னா இன்றைக்கு இதை தட்டக்குள்ள அது வந்துச்சு. பாருங்க இன்னொரு நுட்பத்தை உங்களுக்கு சொல்லித்தான். ரோமருக்கு எடுங்க, அன்றைக்கு தீர்க்கதரிசிட்டதுல தான் நாங்க அதை பார்த்தோம். நாங்க
தீக்கரிசி எப்பயுமே வார்த்தை வரக்குள்ள டக் டக்குன்னு அவர் என்ன செய்ய கீழ்படுகிறத நாங்க பார்த்தோம். ரோமருக்கு எடுப்பு ரோமர் 13 ஆவியில பாருங்க, ஆவியில சிந்திக்கணுமா? ரைட். 7 மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ரோமர் 222வது பக்கம், புதிய ஏற்பாடு. ரைட், பாருங்க. ஆகையால் நான் யாவருக்கும் சரி, அது நாங்க அண்டு வாசிக்க வேணாம். இப்ப 8ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றான். இப்ப எங்களோட அன்பெல்லாம் ஸ்டொக்கில் தான் இருக்கு. அதை கொடுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா மற்றதுல எல்லாத்துலேயும் வாங்கி தள்ளி வச்சிருக்கிறோம் என கடன். ஆனா அந்த வேதம் சொல்ற கடனை வந்து நாங்க என்ன செய்யல, அப்படியே வச்சுருக்கோம். ஃபிக்ஸில் போட்ட மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது அதில் தான் நீங்கள் கடன் படும். அடே இந்த பிறர் எனக்கு இப்படி அன்பு செய்யுது, ஐயோ நான் அதை திருப்பி செய்யலே, அது கடன். ஆமே, வேதம் சொல்லுது அந்த கடன் தான் நீங்கள் செய்யும். ஆனால் பார்த்தா நாம உலகத்தில் வந்து நிறைய கடன் பட்டுட்டோம், அவனுக்கு நிறைய கடன் பட்டுட்டோம். ஆனால் நாங்கள் தேவண்ட பிள்ளைகளுக்கு வந்து காணோம். ஆனால் வேதத்தை பாருங்க எப்படி. ரைட், ஏனண்டா பாருங்க அது எங்கே கொண்டு போகுதுன்னு பாருங்க. அப்ப அதை செய்கிறவன் எங்க போறானா? நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற. இப்ப அடுத்தது நீங்க வாசிங்க சத்தமா. யார் எடுத்தீங்களோ வாசி. எப்படி என்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. எப்படி இருக்கு எது காணாது. ஆமேன். அப்ப இப்படி சொல்லிடலாம், ஆமேன்னு சொல்லிடுறேன். நீங்க எங்க பாருங்க, அந்த பாயிண்ட் பாருங்க, அந்த சிஸ்டத்துல அவ்வளோத்தையும் கொண்டு இப்ப பூத்திச்சு. அப்ப இப்ப கொஞ்சம் செய்யலாமன்றதுக்கு போயிடாங்க. விளங்குது அவங்களோட ஆவியில. அதான் நம்ம இதை வாசிக்கக்குள்ள ஆவியில பாத்துருங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஏனண்டா வந்து பாருங்க, அப்ப இது செய்தா பிரச்சனை இல்லைன்றதுக்கு போயிடாங்க. ஆனா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, எல்லா நியாயப்பிரமாணம், இந்த அன்பு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கொண்டு எல்லாம் படிச்ச மாதிரி ஆக்கிட்டு அந்த முழு வேதாமத்திட பிரமாணமும் எங்க வந்துட்டு அன்புக்குள்ள வந்துட்டு. அதான் அந்த 1 கொரிந்தியர் 13 அன்பில்லாதவன் அவன் என்னத்தை செஞ்சாலும் அன்பில்லாட்டி ஒன்றுமே இல்லைன்ற. ரைட். அப்ப பாருங்க இந்த எங்க பாயிண்ட்டுக்குள்ள பூர்றானு பாருங்க. ரைட். அப்ப பாருங்க எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி செய்யாதிருப்பாய், அப்படி எச்சியாது என்கிற இந்த கற்பனைகள் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி என்ன செஞ்சிட்டா, இப்ப எல்லாத்தையும் அடக்கிச்சு. இப்ப கடன் என்ன செய்ய, பிக்ஸில வைக்க போறீங்களா? சொல்லுங்க நீங்க தான். இப்ப என்ன செய்ய, அன்ப சபையாற்ற பகிர போறீங்களாமே, தேவண்ட ஜனத்துக்காக, தேவண்ட பிள்ளைகளுக்காக. என அன்பு அதுதான் கடன் பட சொல்லு. ஏன்னா நீங்க அந்த கடனை வந்து நீங்க கொடுக்க இயலாத அளவு வந்து நீங்க என்ன செய்யணும், கடன் பட்டு தேவண்ட அந்த தருணத்துல அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அப்படி இருப்பீங்கன்னா அந்த பிரமாணம் செய்யாட்டியும் அதை என்ன செய்யுதுண்டா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே பிடிச்சிட்டு அமர்த்தி. அப்ப அவங்க போயிடுவான். இப்ப விளங்குது அவங்களுக்கு. ஏன்டா இந்த மனவாட்டியானவர் இப்ப நாங்க யார்ட்டையும் கடன் வேண்டணுமோ தெரியல. இப்ப வேறாக்கள் தான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறான்ற மாதிரி இருக்குதுன்னா. இப்ப ஏன்னாண்டா இப்ப நாம வந்து தேவண்ட அந்த ஸ்தானத்துல இருக்கோம். ஏன்னா மனவாட்டியானவர் என்ன செய்யறா, திரும்ப கொண்டு வாரா. யார கொண்டு வாரா? தேவன் அறியாதவங்களை அவைக்கு செஞ்சதால கொண்டு வாரா. ஏன்னா அப்ப நாங்க தேவண்ட ஸ்தானத்துல வந்து நாங்க எப்படி ஒரு காரியத்துல நாங்க இருக்க வேணும்ன்றதை நீங்க பாருங்க. நாங்க அந்த தருணத்துல, நாங்க அந்த சந்தர்ப்பத்துல தேவன் எங்களை நம்பி தேவண்ட காரியத்துல வந்து பாருங்க இவ்வளோ ஒரு மகிமையான ஒன்றை தேவன் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அப்ப அந்த சரீரம், அந்த காரியம் வந்து பாருங்க, அந்த பிரமாணத்தை என்ன செய்யறான் பவுல், என்ன செய்யறான், கொண்டு வாரான். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால்
அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுதலாயிருக்கிறது. அப்ப அன்பு லேசில செய்யல. ஏன்னா தீக்கசு இன்னொரு பாயிண்ட் ஆழத்துல போய் சொல்லக்குள்ள சொல்றேன், பிசாசுக்கு சிருஷ்டிக்கிற மாதிரி அன்பும் செய்ய தெரியாது, செய்யல. ஆண்டா அவனுக்கு உண்மையாய் அன்பு கூறு. அவன் ஒரு அன்பு கூடுறா ஒரு சுயநலம் ஆயிருக்கு. பிலிகோ அகபே 2 அன்பு இருக்கு. ஏன்னா தெய்வீக அன்பு, மாமிச பிரகாரமான அன்பு. இப்ப இன்றைக்கு உலகத்துல ஒரு நோக்கத்துக்காக, ஒரு தேவைக்காக அல்லது ஒரு இச்சைக்காக நாங்க என்ன செய்வோம், அன்பு கூறுவோம். அது தேவண்ட ராஜ்யத்துக்கு என்னை உங்களையும் என்ன செய்யாது கொண்டு போவார். ஆனா தெய்வீக என்பது என்னன்னா அது அவனுக்காக தீங்கு செய்யாம அவனுக்காக ஜெபிக்கும். அவனை என்ன செய்யும், அவனுக்காக பொல்லாங்கு செய்யாது. அப்படி செய்து என்ன செய்யும், பிளவிட்டாலும் அது திருத்தி என அது காட்டி கொடுக்காம இருக்காது, அது திருத்தும். ஏனென்றா அதுதான் அங்க வரும். ஏன்னா நீங்க அன்பை நாம் தவறா புரியக்கூட. ஏண்டா அதே நேரம் நீங்க பாருங்க, எப்பயுமே தேவண்ட வார்த்தை போதிக்கப்பட்டு போகும். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு வனாந்திரத்துல ஒரு உதாரணத்தை வச்சு நான் பிரசங்கிச்சேன். அதே போல சில ஐக்கியத்துக்கு போகலையும் கட்டுப்பாடா வச்சு சிலதை நம்ம இலகுபடுத்தினாங்க. ஏன்னா அந்தந்த இனம் அந்த இனத்தோட என்ன செய்யணும், செய்யறோம். அதே போல வனாந்திரத்துல பாருங்க, ஒவ்வொருவரை அறியணும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தை தேவன் முன்னால வைக்கிறேன். ஏன்னா அதே போல தேவனும் என்ன செய்யறேன், இடறலுக்கு ஏதுவான கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அநேகர் அதனால என்ன செய்வாங்களாம், இடறல். அப்ப இடறல் வருகிறது நல்ல, ஆனா யாரால வருகிறதோ ஐயோ. அப்ப அதனால பாருங்க, நாங்க என்ன செய்யணும்டா, இடறல் தேவன் போடுவேன். ஆனா நாங்க இடராம அந்த இடறல்ல போய் நாங்க மோதாம என்ன செய்யணும், நம்ம கடந்து போகணும். ஆமேன். அப்ப பாருங்க தேவனுடைய பிரமாணம் எப்படி. அப்ப பாருங்க அன்றைக்கு பார்த்து நாங்க எப்படி வரக்குள்ள இது பாருங்க எல்லாத்தையும் என்ன செய்யுது, பிளாக் ஆகும். ஏன்னா அப்ப அதுக்கு நாங்க நாங்க இவ்வளவு உதாரணம் உங்களுக்கு தெரியும், உடைய இருதயத்துல டக்கு டக்குன்னு வரணும். ஏன்னா அப்படி இந்த பிரமாணத்துக்கு எதிராக இருந்ததுல ராகாப் வருவா, ஏன்னா சமாரியா ஸ்திரீ வருவா, அப்படியே அடிக்கிட்டு போகலாம். ஏன்னா எத்தனையோ யூதா அப்படி தாவீதுல இருந்து எல்லாரும் பாறாங்க. ஆனா அவங்க தேவனுடைய ஸ்தானத்துல தேவனுடைய காரியத்துல நிக்கக்குள்ள அவங்க இப்படி ஜம்ப் பண்ணி போறாங்க. அப்ப அதே போலதான் நாங்க தருணம். ஏன்னா இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணமாய் இருக்கிறது. ரைட். நான் ஒரு சில காரியங்களை நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. ரைட். ரைட் பாருங்க, ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தை அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. ரைட். பாயிண்ட்டுக்கு வாரம் பாருங்க. இது 2ஆம் மரம். நான் சொன்னேன் எப்படி உயிர்த்தெழுதல் 2, அதே போல பாருங்க 2 மரணமும் இருக்கு, உயிர்த்தெழுதல் 2 இருக்கு. சரியா? ரைட். அப்ப தெளிவா இதுல இருக்கணும். ரைட். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்ப எழுதப்படாதவன் அங்க போறான், தள்ளப்படுவான். அப்ப எழுதப்படாத ஒரு கூட்டமும் இருக்கு, எழுதப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப கவனமா பாருங்க. ஜீவ புத்தகத்துல பேர் எழுதி அழிக்கப்படாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எழுதப்பட்டு அழிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க, எழுதப்படாமலேயும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீதிமொழிகள் அப்படி நிறைய உதாரணம் இருக்கு. ஏன்னா தேவன் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை அவர் படைச்சார் என்று இருக்கு. அப்ப அதனால நாம கேட்கல. ஏன்னா அவர் அவனுக்கு அப்படி படைச்சா நாங்க ஒன்றும் செய்யல. ஏன்னா இப்ப மிருகம் எவ்வளவு அழகுள்ள, சில இடத்துல அந்த மிருகம் மரிச்சாதான் எங்களுக்கு உணவாகிறது. ஏன்னா அப்ப ஆனா எங்களுக்கு கவலையா இருக்கு, நாங்க கொல்ல விருப்பப்பட மாட்டோம். ஆனா கொல்றதுக்கு ஒரு ஆக்களை வச்சு கொண்டு அதை இறைச்சி ஆகுறது. ஏன்னா அதுலதான் ஜீவன் இருக்கு, அது விட்டமின் இருக்கு. அதை சாப்பிடாம இருந்தா நாங்க ரத்த சோகையா போயிடுவோம். ஏன்னா அதுக்காக தேவன் வச்சு. அப்ப அதை போல தேவன் இந்த பூமியில ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றா படைச்சார். அதை நாங்க கேள்வி கேட்கலாது. அதே நேரம் தனக்கான ஒரு ஜனத்தையும் வச்சு தனக்கான ராஜ்யத்தையும் வச்சு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி வச்சு கட்டாத வீடுகளையும் கட்டாத வயலையும் கட்டாத எல்லாம் கட்டாததே அவர் ஃப்ரீயா கொடுக்குறார். ஆமே. அப்படிதான் இஸ்ரவேலுக்கும் கொடுத்தேன், உங்களுக்கும் அதை தான் செய்ய போறேன். ஆமே. நீ வரப்போற அந்த ராஜ்யத்தை அவரால் மனித கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு அவர் என்ன செய்ய போறேன், அது செய்ய போறேன். அந்த ராஜ்யத்துல உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்ய போற கொண்டு போறாய். இந்த நியாய தீர்ப்பிலே பாருங்க, நீதிமான்களும் அநீதி செய்தவர்களும் இருப்பார்கள் என்று நாம் அறிவலாம்.
இப்ப இந்த தீர்ப்புல யார் இருக்கிறாங்களா? நீதிமானும் அநீதி செய். அப்ப என்ன யோசிக்கிறீங்க இப்ப? அப்ப அதுல நீதிமானுக்குள்ள மனவாட்டி வர மாட்டான். ஏன்னா மனவாட்டி உங்களுக்கு எப்பயுமே தெரியும், அவ எங்க நிப்பா? அவதான் விசாரணைக்கு நிப்பாவளிய அங்க வரையல அவ. ஏனண்டா அவ அப்ப அந்த நீதிமான் எந்த கேட்டகரியில வராங்க? ஏன்னா நீதிமான்டா எப்படி? அந்த கன்னிகையில வாரான். 10 கன்னிகையில 5 பேர் இங்கதான் வாரான். அதுல அந்த நீதிமானுக்குள்ள அந்த கன்னிகை இருக்கிறான். ஏன்னா அவ பிரிக்கணும். ஏன்னா அங்கேயும் ஒரு பிரித்தல் வருது. என்னது? வெள்ளாடு செம்மறியாடு. அது என்ன? அதுக்கு பயந்துச்சு, கீழ்ப்படிஞ்சிச்சு. ஆனா என்னத்தை பெறையில? பரிசுத்தாவி எண்ணெயை பெறையல். அப்ப அதனாலதான் நான் சொன்னேன்னா, நீங்க எண்ணெய பெறணும், பெற்றா போகலாம். ஏன்னா ஆனா பெறாட்டி உபத்திரத்துக்கூடாக வரலாம். ஆமே. அப்ப அது எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு கொடுக்கிற தருணம். ஏன்னா அதே நேரத்துல பெறாதவங்க, எண்ணெய்க்கு கண்ணியே இல்லாதவங்களும் என்ன செய்யறாங்க? வாராங்க. அதையும் நாங்க என்ன செய்யறோம்? போன வாரம் பார்த்தோம். இப்ப பாருங்க. ஏன்னா இதை நான் தெளிவா தீக்கர் சொன்னதே நான் பாக்குறேன். ஏன்னா இது ஒரு விசேஷித்தம். ஏனண்டா இது பாத்தீங்கன்னா ஒரு மரிக்க கிட்டவாக வெளியான புத்தகம். அவர் தண்ட கையினால என்ன செய்யற வியாக்கியானம் என்ற, அதாவது 7 சபைகளின் வியாக்கியா, அது அந்த சபை அந்த புத்தகம் எப்ப வெளியாயினு இப்ப தெரியுமா அவங்களுக்கு? 1965. அவர் சாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்பு. ஆனா அவர் பிரசங்கிச்சது சபைக்காலம் இப்ப 1962. 7 முத்திரப்ப 63. ஆனா சபக்காலம் என்று ஒன்று இருக்குது. சபக்காலத்தின் வியாக்கியானம் ஒன்று இருக்கு. வியாக்கியானம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் கவனம். அது அப்படி எல்லாமே நெருக்கி பொயிண்டா கொண்டுட்டு சரியா. மற்றது எல்லாமே நாங்க புறக்கோம். இது புறக்கினதை கொண்டு வரோம். விளங்குதா உங்களுக்கு? ரைட். அப்ப அது ஒருவரை வச்சு அவர் என்ன செய்யற? கைப்பட அந்த ஜாயின் பண்ணி மிஸ்டேக் விட்டதெல்லாம் மிஸ்டேக் அவர் விடையில அதை என்ன செய்யற? அந்த குறைவான வளர்ச்சி நிறைவான வளர்ச்சி என்று இருக்கு. அப்ப அதுல நம்ம ஒரு வார்த்தையை ஒரு அளவான வெளிப்பாடோட பேசுவோம். திரும்ப தேவன் காட்டக்குள்ள மேலதிக வெளிப்பாடு. அதான் குறைவு, தவறு இல்லை. ரைட். அப்ப அதுதான். அப்ப அதனால கவனமா பாருங்க. ஏன்னா அது தீக்கல் சொல்லா தேவன் பிரசங்கிச்சது தவறே இல்லாது. ஆமே. அப்ப அதனால அவர் கொண்டு வர்றதுதான் நான் இப்ப பேசுறேன். ரைட். அதனாலதான் நான் உங்களுக்கு வாசிச்சு நான் காட்டுறேன். ரைட். அநீதி செய்தவர்கள் நீதிமான்களும் அநீதி செய்தவர்களும் இருப்பார்கள் என்று நாம் அறியலாம். அது அவ்வாறு கூறுகிறது. பாருங்க, இந்த நீதிமான்கள் மனவாட்டியாயிருக்க முடியாது. ஏன்னா நீதிமானுக்குள், ஏன்னா அவன் நீதிமான், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். யூதாஸ் எங்க மட்டும் இருந்தான்? நீதிமானாக்கள் இருந்தான். பரிசுத்தமா அடுத்து பரிசுத்தாவிக்குள்ள வரையில். அப்ப இந்த கண்ணியில் எங்க வராங்க? நீதிமானாக்குதல் வராங்க, பரிசுத்தமாக்குதலுக்குள்ள வராங்க. ஏன்னா பரிசுத்தமாக்குதலுக்குள்ள வந்தோடனே கண்ணியா வந்துருவாங்க. ரத்தம் கழுவிட்டாங்க. நீதிமானண்டா என்ன அர்த்தம் சொல்லி தந்தனா? ஒருபோதும் அவங்க பாவம் செய்யாதவங்க. அப்ப நீதிமானம் வராங்க. அதான் கண்ணியண்டா கரைபடாதவங்க. ரைட். அப்ப பாருங்க வந்தாங்க. ஆனா அதுல அநீதியிலையும் வராங்க. பாருங்க. சரி, இந்த நீதிமான்கள் மனவாட்டியா இருக்க முடியாது. ஏனெனில் நியாய தீர்ப்பில் மனவாட்டி அவரோடு உட்காருவாள். ஆமேன். 1 கொரிந்தியர் 6:2 நாங்க வாசிப்போம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? ஆமேன். யாரை நாங்க நியாயம் தீர்ப்போம்? தேவதூதர்கள். யார்? எந்த கூட்டம்? ஆரம்பத்துல லுசிபரோட விழுந்து போன தேவதூதர்களும் விழுந்து போனாங்க. அவங்க விழுந்தது என்னத்துக்காக விழுந்தாங்க? மீட்டிமை. நான் எப்பயுமே அதான் நான் சொன்னேன்னா கவனம். இப்ப இவர் அதை சொல்லல. ஆனா ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அவரை உயர்த்துது. அப்ப அன்றைக்கு நாங்க 28ஆம் தேதி நாங்களும் ஆராதனை வச்சோம். எங்களை பார்த்து ஒரு கூட்டம் வச்சுச்சு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே வரல. அந்த நாளை இவரை தான் என்ன செஞ்சாங்க? உயர்த்தினாங்க. ஏனண்டா சொன்னாங்க, அன்றைக்கு ஒரு மனுஷகுமாரன் அவங்கள ரச்சி, இன்றைக்கு ஒரு மனுஷகுமாரன் எங்களை ரச்சித்தேரன்றா இவர் தான் மனுஷகுமார். அந்த பொயின்ல தவறு இல்லை. ஏன்னா அதே மனுஷகுமாரன் எப்படி ஆவிக்குரிய ரூபத்துல இவருக்குள்ள அந்த மனுஷகாரன் ரச்சித்தேரண்டா சரி. ஆனா இவர் என்ன செய்யலாம்? ரட்சிக்கலாம். ஏன்னா அவர் அன்றைக்கு வடிவா சொல்றேன். அதான் நாங்க அடுத்த பார்த்துட்டு வரேன். என்ன அந்த ஒரு ஸ்திரீ சூனியக்காரி மாறி ஒரு என்ன செய்யறா? குறி சொல்ற ஆவியர் சொல்றா, நீர் சுகம். அவர் சொல்ற, இல்லம்மா நாங்க நின்ற, நான் அங்க ஒருவர் வந்தார், அவர் தான் அதை சுகமாக்கி. அப்ப போன வாரம் நாங்க 6 அங்குல விசித்திர மிருகமும்
ஏன்னா 7வது குர்ஆன் பார்த்தீங்கன்னா நான்லாம் யோசிச்சேன் நாமே எவ்வளோ ஒரு பாடேன. அதே போல நீங்க நினைக்க இவருக்கு மாத்திரமே எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அந்த காலத்துல இல்லாதபடி எங்களுக்கு தெரியாது. எலியாவுக்கு நடந்துச்சு. அதான் எலியாவுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வசனம் சொல்லுது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனாலும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஏன்னா வானத்தை நோக்கி உரைச்ச வேளையில கருத்தா உத்தமமா ஜெபிச்சபடி அது அப்படியே என்ன செஞ்சிச்சு 2. அதே போல யோசுவா என்ன செஞ்சான், யுத்தத்துக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. என்ன செஞ்சான், சூரியனே அப்படியே நில்லணும்னு நின்றுச்சு, ஆனா நிக்காது. ஆனா அவன் கட்டளையிட்டோன்னு பாருங்க. அதான் சிருஷ்டிகர் இருக்கிற சிருஷ்டிப்பு இருக்கு. சூரியன் எல்லாம் சிருஷ்டிப்பு. இன்னைக்கு மக்கள் வந்து சூரியனை வணங்கக்குள்ள அது சிருஷ்டிப்பு, கடவுளால படைக்கப்பட்ட ஒன்று. சிருஷ்டிகர் என்பது கடவுளாயிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இதுதான் காரணம். அப்ப அதனால இந்த காரியத்துல நீங்க கவனமா இருக்கணும். நாங்க எப்பயுமே தெரியாது ஏன்னா எங்களுக்கு தேவனை நாங்க முன்னிலைப்படுத்தணும். ஏண்டா அவர் இல்லாட்டி வாயை டக்குன்னு ஒட்ட வச்சுட்டு என்ன நான் ஆண்டுவன் சத்தம் பெறாது. ஆமே, ஏண்டா அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஆமே, அவர் தான் எல்லாமே ஊற்றா இருக்கு. அப்ப பாருங்க அந்த காரியம். அப்படி இருக்கக்குள்ள பாருங்க அவருடைய வாழ்க்கையில 7 ஆண்டுக்கு ஒரு முறை வர்ற வேளையில பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஒரு காரியம். ஆனா அவர் கர்த்தரையே நம்பினார். ஆமே, யோபுட வாழ்க்கையில வந்தவங்கள யோபு எப்பயுமே தேவனை நம்பின. அப்ப நான் எனக்கும் உங்களுக்கும் வந்தா அது எவ்வளவு காரியம். அதனாலதான் நீங்க பரிசுத்தவான்கள் வியாதிப்பட்டு துக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சு பிரச்சனையில இருக்கக்குள்ள இதால என்று வாயை திறந்தே வேணாம். ஆமே, அது உங்களுக்கு தெரியாது. ஆமே, ஒருவேளை பலவீனத்தால வந்திருக்கலாம். ஆனா அங்க அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும். ஏண்டா நாளைக்கு அவங்க மாற்றுவாங்கண்டா அவங்களுக்கு உதவி செய்யறதாலேயாவது நாம என்ன செய்யணும், உள்ள போக வேண்டிய ஜனமா. ஏன்னா தேவன் எப்படி செய்வார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியில உபத்திரத்தை அவர் என்ன செஞ்சிருக்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும். நாங்களா பெறுறதும் இருக்கு, தேவனால தர்றது. அது 2க்கும் நாங்க கண்டுபிடிக்கலாமே. செய்தி தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும். அவன் அந்த இலையை யார முன்னுக்கு கொண்டு வாரான்டா அவனை நாங்க கனப்படுத்தணும். அதுல வேறத பேசிட்டு இருந்தாண்டா அவனை நம்ம ஒன்றுமே செய்யல. அவனுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு நோக்கத்துக்காக சபைக்காக வர்றது நிமித்தம் நாங்க பிரயாசப்படலாம். ஆனா மற்ற எதையுமே நாங்க செய்யலாமே. அந்த விசுவாசத்தை துவக்கணும். அவற்றை நாம ஜெபிப்போம். ரைட். அப்ப பாருங்க அதனாலதான் நாங்க அந்த நிலையில ஆவியில வளர குலங்களுக்கு ஒரு வரும். ஆண்டவரே உம்மிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளும் என்று வரும். நாங்க மறிக்க விரும்புவோம். ஏன்னா நாங்க தேவண்ட ராஜ்யத்துக்கு போக விருப்பம். ஆனா அது விருப்பம்தான். ஆனா பவுல் வடிவ அதுக்கு சொல்றான் என்னண்டா, எனக்கு நல்ல ஒரு வாசனம் வருது இல்லக்கா, அது வாசிங்க. பிலிப், எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவன் என்ன சொல்றான்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆனா அடுத்தது சொல்றான் என்னண்டா, நான் சாவுற நல்ல, ஆனாலும் நான் இருந்தா உங்களுக்கு பிரயோஜனம். அதே போல உங்களோட குடும்பத்துல நீங்க மறிக்க விருப்பம். என்ன போயிட்டேன்டா எங்க போயிருவீங்க, இளைப்பாறுதலுக்குள்ள, தேவண்ட ராஜ்யத்துக்குள்ள. ஆனா நீங்க சாகாம இருக்கிறீங்க. என்னன்னா உங்களோட குடும்பத்தை கொண்டு வரவோ அல்லது மற்றவருக்கு ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வரதான் தேவன் வச்சிருக்கிறேன். அதை வாசிப்போமா இருக்கா, நல்லா சொல்றான், சூப்பரா சொல்றான். 21 பிலிப்பியர் 1:21. எனக்கு ஒற்றபடியா டக்குன்னு வசனம் மாறுது, அதால வாசிங்கள நான் வாசிக்கிறேன். ரைட். கிறிஸ்து எனக்கு ஜீவன் எடுத்துட்டீங்களா? ரைட். 271 புரட்டுறீங்களா? நீங்க இன்றைக்கு போய் பைபிள்ல பார்க்கணும். இந்த வருடம் நிறைய கேள்வி வருமான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய தீக்கசியை பேட்டி, ஏன்னா நிறைய ஆழங்கள் பேசக்குள்ள நிறைய கேள்வி பெருகிட்டு. ஏன்னா நீங்க எப்பயுமே தேவண்ட காரியத்துல காரியங்கள் அறியணும். எப்ப ஒரு காலத்துல எங்களுக்கு தெரியும் 66 புத்தகம், இது எத்தனை புத்தகம், இது எத்தனை, இதுக்கு பிறகு என்ன. ஆனா இப்ப பழைய ஆளுக்கு கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா, ஏன்னாண்டா பிள்ளைகளுக்கு நீங்க அதை சொல்லி கொடுக்குற லெவல்ல இல்லை. ஏன்னாண்டா அதை நீங்க ஊக்கப்படுத்தணும். வேதம் அவங்க அறியணும். ஏன்னா அது ஒரு நாள் அவங்கள ராஜ்யத்துக்கு கொண்டு வரும். ஆமே, எப்பயுமே அதை நீங்க ஏன்னா பிள்ளையாண்டானா நாங்க நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். ரைட். பாருங்க, இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியே. இப்ப பாருங்க, செத்தா ஆதாயம்தான். ஆனா என்ற சரீரத்துல எனக்கு கிரியைகளுக்கு என்ன இருக்கு?
பலன் இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு மரம் என்றா பலன் இருக்கு. நான் ஒரு திராட்சை செடி என்றா அவர் திராட்சை செடி, நாங்க அவருடைய கொடிகள். அப்ப அதுல நிலைத்திருந்த கனி. அப்ப நாங்க அவருக்குள்ள வந்தா எங்கட கனியை சாப்பிட கொஞ்சம் கூட்டம் இருக்குமேன. அது அது விட்டமின். ஏன்னா திராட்சை பழம் தான் எல்லாத்துக்கும் ஒரு விசேஷித்தம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவர் அங்க காரியத்துக்கு ஆராயக்குள்ள முழு உலகத்துல வர்ற கேன்சரோ என்னத்துக்கு மருந்து எது? திராட்சையுடைய வீதம் தான். ஏன்னா தேவன் அதுக்குள்ள எல்லாமே வச்சார். இன்றைக்கு அதாலதான் அந்த சிலதை போடுறாங்க. அந்த ஹிஸ்டரியை நான் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க அதை தூக்கி போடக்குள்ள இங்க இருந்து என்ன செய்யறாங்க, ஏற்றுமதி செய்யறாங்க. அது எத்தனையோ $. ஏனண்டா அதை ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. இப்ப நான் அதை இதோட பொறுத்தையில அவர் திராட்சை செடி, நாங்க கொடிகள். அந்த கனி இவ்வளவு அதுல இருந்துதான் தேவன் என்ன செய்ய எங்கட கொமினியனையும் அவர் என்ன செய்யறேன் கொண்டு வரேன். அதான் நான் சொல்றேன், நீங்க ராப்போஜன் எடுப்பக்குள்ள நாங்களா தயாரிச்சு கொடுக்கறது நீங்க குடிச்சு அவங்களோட ஹார்ட் பிளக்ல இருந்து ஹார்ட் ரத்தோட்டத்தை அதிகரிக்கிறது தான் இந்த திராட்சை, இந்த ரசமா இருக்கிறது. ஆமேன். ரைட். இப்ப பாருங்க, ரைட், இப்ப கவனமா பாருங்க. ஆகிலும் ஏன்னா நீங்க வேதாமத்துடைய சொல்லப்பட்ட நோக்கத்தை அறியணும். ஏன்னா இதை நீங்க பலவிதமா புரியலாம் ஸ்தாபனம். ஆனா தீக்கசி கொண்டு வர்றதை நாங்க பார்க்கணும் வேதத்துல. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியலுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இப்ப நாங்க சாகிறதா இல்லையா? சாக விருப்பம். அவன் முன்னுக்கு சொல்லிட்டான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவது எனக்கு ஆதாயம். செத்தா நல்லம் தானே? ஓமா இல்லையா? என்ன சொல்லுங்க சொல்லுங்க, செத்தா நல்லமண்டா சொல்லுங்க. ஆமே. ஏண்டா அங்க போறோம், அங்க போய் இங்கேண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா இப்ப இந்த டைம்ல அங்க போயிட்டீங்கன்றா என்னன்னு செய்வீங்க? பழைய மரிச்ச பரிசுத்தவான்களோட பிரண்ணாம்பட ஆபிராமோட இருந்து அரட்டை அடிப்பீங்க. ஓமையா இல்லையா? உங்களுக்கு என்ன குடும்பத்துல இருந்து யாராவது செத்தட்டு விட்டுக்கோ அல்லது ஃப்ரீயா டூர் போனாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா வீட்டு அண்டு செய்யாம ஆக்களோட கதைக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்ப இங்க அது வராது தானே. ஏன்னா அதால எனக்கு விருப்பம் பரிசுத்தவான்களோட கதைக்க, செத்த விடண்டா விருப்பம். ஏன்னா அங்க போய் நம்ம ஒரு ஃப்ரீயா போயிடுவோம் அந்த டைம்ல. ஏன்னா அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம்? கதைப்போம். ஆமேன். நீங்க சிரிக்க எனக்கு சந்தோஷம். ஏன்னா போன வாரம் எல்லாம் சிஸ்டர் ஆக்கலாம் ஆமேன்னு சொல்லக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷம். ஏண்டா எப்பயுமே தீக்கரிசின்னு சொல்ற வேதம் சொல்ற ஒரு ஊழியக்கானுக்கு அதான் சந்தோஷம். ஆமே. தேவண்ட ஜனங்களை தேவண்ட வார்த்தைக்கு திருப்பும் போது அது சந்தோஷம். ஆமே. ரைட். அப்ப பாருங்க, அப்ப அதனால பாருங்க அவனுக்கு, ஆனா அவனுக்கு இப்ப சாகுறதா சத்தா நல்லந்தான். ஆனா இங்க இருக்கக்குள்ள தேவன் உங்களை வச்சா பவுல தெரிஞ்சுக்கொண்டா நன்மைக்கு தான் வச்சிருப்பேன். சும்மா அவனை பிள்ளைய வைக்க மாட்டேது. அப்ப அதனாலதான் இவனுக்கு இப்ப செத்தாலும் பிரச்சனை இருந்தா அது எனக்கு தெரியும். அப்ப குழப்பமா இருக்கு. அப்ப அதனால என்ன அர்த்தம்டா, சாறுது நல்லமா உயிரோடு இருக்கு. ஆனா உயிரோடு இருக்கிறது அதனால இன்னது தெரியும். இப்ப நாங்க கேட்பதான் ஆண்டவரே சாகுறது நல்லதுண்டு. ஏன்னாண்டா அது எல்லாம். ஆனா டக்கனோட குடும்பத்துல பாசமா இருந்தா இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா நாங்க போனா இப்படி நடக்கும் இப்படி இருக்குமென்று நம்ம சிந்திப்போம். ஏன்னா அவங்களையும் ஏதோ ஒன்று செய்ய. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். இப்ப இந்த ரெண்டு பிரச்சனையால சாரதா இல்லது வாழ்ற. அப்ப வாழ்ந்தாலும் கஷ்டம் துன்பங்கள் கூடுது. ஏன்னா ஆனா அதனால இவ்விரண்டிலும் நெருக்கப்படு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. என்னையா ஆசை உண்டு. அது அதிக கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா நல்லதுதான். போய் செத்துட்டு நம்ம அங்க போனா நல்லது, ஆசை உண்டு. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் உயிரோடு இருந்தா உங்களுக்கு அவசியம். ஆமே. ஏண்டா பவுல் தான் அந்த சபையை ஸ்திரப்படுத்தினான், கட்டினான். அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு அவசியமா இருக்கப்படியாதான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு பவுல் சொல்றேன். அதே போலதான் உங்களோட குடும்பத்தின் வாழ்க்கையில நீங்க உயிரோடு இருக்க விரும்புறது குடும்பத்துக்கு ஒரு நன்மைக்காக. ஆனா எங்களுக்கு அதை விட வெளிப்பாடு அங்க போனாதான் எங்களுக்கு ஃப்ரீ ரிலீஸ் கிடைக்கும். எல்லா வேலையில இருந்தும் நம்ம என்ன ஓஞ்சிருந்து அவரோட இருந்து பரிசுத்தவான்களோட எப்படி செஞ்சீங்கன்னு அவங்களோட பழைய கதையெல்லாம் கேட்டு நம்ம அதுல மகிழ்ச்சியா இருக்கக்குள்ள அதுல ஒரு ஆரவாரம். ஆமேன். அப்ப அதனாலதான் நாங்க இங்கேயும் நாங்க அதை விரும்புறது. ஏன்னா அடிக்கடி வீடுகளுக்கு நாங்க பரிசுத்தவான்கள் வார்த்தையை குறித்து பேச சந்தோஷப்படுறது. ஏன்னாண்டா அது நாங்க அங்க இருக்கிற ஒரு இனமண்டபடியா அதுதான் எங்களுக்கு ஒரு விருப்பமா இருக்கும். அப்படி இல்லாட்டி நாங்க உலகத்தை விரும்புறோம்டா நாங்க எங்கெல்லாம் சாயிரம்ன்றதை நாங்க விரும்புறோம். அப்ப பாருங்க, அப்ப இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை பவுல் சொல்றான் பாருங்க. ரெண்டிலும் அதால இனி
சாக போறேன்னு விரும்புங்க, ஆனா சாப்பிட்றேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அப்ப இருந்து யாருக்காவது ஒரு நன்மை செய்யலுமான்னு பாருங்க. ஏன்னா எந்த ஆத்மாவையாவது நீங்க கொண்டு வரணும், அது அந்த சபைக்காக ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருந்து அல்லது ஏதாவது என்ன ஒரு காரியத்தை செய்து ஒரு ஜனத்தை ஆதாயப்படுத்தணும்ன்ற ஒரு காரியத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஏன்னா உங்களை நன்மை செய்ய தேவன் வச்சிருக்கு. அதாலதான் நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் என்னத்தை செய்யணும், ஆமே எதை செய்யணும், நான் என்னத்தை செய்யண்டா. எப்ப எங்களுக்கு ஒரு தருணம் கிடைச்சு இந்த கர்த்தருக்காக சேவை செய்ய ஒரு தருணம் கிடைச்சிருக்கு, அதை நீங்க இழந்து போயிடாதீங்க. ஆமே இது ஒரு எல்லா உலகத்துல இருக்கிற வேலையை விட உயர்ந்தது. தேவனுக்காக செய்யறது, கூட்டுறதா இருந்தாலும் கழுவுறதா இருந்தாலும் வார்த்தையை போதிக்கிறது எல்லாமே தேவன்ட பார்வையில ஒன்றுதான். ஆமே அது ஒரு ஊழியம் என்று தான் தேவன் அழைக்கிறார். அதுல ஒரு விசேஷித்த மேன்மை, அது ஒரு பொறுப்புல தான் வித்தியாசப்படும் ஒழிய மற்ற கேட்டகரியில மனவாட்டி அண்டு பிரணாமும் பரவணும், நானும் பரவணும், நீங்களும் பரவணும். ஆனா அந்த டைம்ல ஒரு வேறு பிரிதலை வச்சிருக்கிற வழி நடத்தலுக்கு ஒரு பொறுப்பு, மியூசிக் பொறுப்பு, ஒளியத்துக்கு அது தேவனால கொடுக்கப்பட்டது. அதுக்கு நம்ம இந்த ரோமர்ல வாசிச்சமேனா யாரை கணம் பண்ணணுமோ அவங்களுக்கு, யாருக்கு வரி செலுத்தணுமோ அவங்களுக்கு வரி செலுத்துங்க, யாருக்கு செய்யணுமோ அது எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் அங்க போயிட்டு செய்ய. அப்ப அன்றைக்கு அதான் நாங்க ஒரு சவனோட பேசக்குள்ள அவர் ஒரு இக்கட்டுல இருந்து அவர் ஒன்று அனுப்புற இந்த ஊழிய காரியங்களுக்காக. அப்ப நான் சொன்னேன், இல்ல அது அவர் இல்ல பிரதர், நம்ம இதுல தேவனுக்கு ஏண்டா இது எல்லாமே கொடுக்க வேண்டியது. அப்ப எங்களுக்கு நடந்துட்டு அந்த கடனை நான் அங்க போய் செலுத்திடலாம். ஆமே இது நான் தேவனுக்கு உயிரோடு இருக்கக்குள்ள இந்த பூமியில செலுத்தியே ஆகணும். அந்த கடன் பட்டுட்டான் அதை திருப்பி செலுத்தலாம். ஆமே அதனால நீங்க அப்படி சொல்லிடாதீங்க, இதை எடுத்துருங்கன்னு அவரை அனுப்பின. அப்ப நான் அதை யோசிச்சேன். ஆமே அது உண்மை. அதே போலதான் நாங்களும் நீங்களும் இங்க செய்ய வேண்டியது இங்கேயே செஞ்சோம். ஆமே அப்ப இங்க செய்ய வேண்டியதை இங்க செஞ்சுட்டு அங்க போய் அழுது, ஆண்டவர் என்ன ஒரு அனுப்பு, நான் போய் செஞ்சுட்டு வாரேன், அவன்ட பாவத்தை மன்னிச்சுட்டு வாரேன், அல்லது எது ஒன்று நாங்க வரிய அல்லது உமக்கு தர வேண்டியதை நான் வஞ்சித்துட்டு அதை நான் திருப்பி தாரேன், ஒருக்கா கொஞ்ச நாளைக்கு அனுப்பி இங்க செய்ய வேண்டியது இங்கே செய்யும். அப்ப எனக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு. ஆமே அப்ப ஏனென்று அவர் சொன்ன, இல்ல நான் அதை கொடுக்க அவர்றதை நான் என்ன செய்யலாம், வஞ்சிக்கலாது, நான் என்ன செஞ்சானும் கொடுத்தே நான் ஆகணும். அதனால நான் அங்க போயிட்டு பிறர் நான் அதை செய்யலாம். ஏன்னா இது எல்லாமே இங்க தீர்க்க வேண்டிய கடனா இருக்கிறது. அதே போல நீங்க அன்புலை இங்க தீர்க்க வேண்டிய கடனா இருக்கிறது. பிறகு போய் நான் ஐயோ தருணத்தை மிஸ் பண்ணிட்டேனே, இந்த சந்தர்ப்பத்துலதான். ஏண்டா ஒரு சவரன் என்னத்துக்கு பிறந்திருக்கானா, இக்கட்டுல உதவி செய்யதான் உண்ட சவரன் பிறந்திருக்கான். ஏண்டா எங்களுக்கு உறவு இப்ப யாரு, நீங்களும் ஏன்னா நான் அப்படிதான் பாக்குறது. ஆமே சௌரங்கள் இருப்பாங்க, அதுவும் நல்லவர்கள் இருக்கிறாங்க சௌர பாசத்துல, அது வரவேற்கத்தக்கது. அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா உலகத்துல அப்படி நான் காணையில, உலகத்துல ஏன்னா சௌரங்களுக்குள்ள யுத்தங்க. ஆனா தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட சௌரங்களை தரையில். அப்ப அதுக்காக நாங்க நன்றி. அதே நேரத்துல ஆவிக்குரிய ஏண்டா உங்களோட உபத்திரத்துல, உங்களோட சந்தர்ப்பத்துல, உங்களோட தீங்குக்கு உதவி செய்யதான் உங்களோட சௌரன் என்ன செஞ்சிருக்கானா பிறந்திருக்கு. அப்ப இதை போய் நாங்க நாளைக்கு இவ்வளவு நல்லவராக இருந்து கடவுள் பக்தியா இருந்தாலும் இதுல ரிஜெக்டண்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் ஆயிரேண்டா. இதெல்லாம் அன்பு. இந்த கடன் என்ன செய்யுது, எங்களோட பிரமாணம், நாங்க செய்த தவறு எல்லாமே என்ன செஞ்சுட்டு அப்படியே ரத்தத்துக்குள்ள அமர்த்துற மாதிரி என்ன செஞ்சுட்டு அப்படியே மூச்சு. அப்ப பாருங்க, இதை விட நீங்க நாளைக்கு அங்க போயிட்டு ஆண்டவரே இது தெரியாட இதுலயா மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அப்படி சொல்றான். இன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு டாக்கெட் இந்த ஓலெவல் மீட்டி போகல அந்த அவங்கள, அப்போ அதை நான் இப்போ யோசிச்சுப்பேன். அதே போல் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாக்கெட்டை போடுறேன். நாமே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மார்க்ஸை போட்டுட்டு 900 எடுத்தவனை 7க்கு போகிறான், 255 எடுத்தவனை 7க்கு போகிறான். ஏன்னா அப்போ இது எப்படி போகிறான்னு அவன் ஒரு போட்டு காட்டுறாங்க. ஆனால் இப்போ நான் அதை நம்பையில, ஆனால் அவன் போட்டு காட்டாது நல்ல 100க்கு 100 அறிவுபூர்வமாக இருந்து நன்மையானது போட்டானா இல்லையா, போட்டான். ரைட். அப்ப அதே போல பாருங்க, இப்ப நல்லா பெர்ஃபெக்டா போறவனும் அங்க போறான். இந்த குறைவுல இதுல எடுத்து என்ன செய்யறான், தேவண்ட ராஜ்யது நித்தியத்துக்குள்ள போக தேவன். அதே போல வேதத்தை தெரியும். ஆமே வேதம், அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமே அப்ப பாருங்க இவ்வளவு ஒரு ஆழமான
அப்ப இதை தெரியாண்டு சொல்லி இல்லாதானே ஆண்டவரே நீர் எப்ப வந்து என்னத்தை செஞ்சேன். அப்ப அவர் சொல்லி இந்த சிறியராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எல்லாமே எனக்கு தான் செய்தீர்கள். அவன் சாப்டர் க்ளோஸை முடிச்சுட்டார். அப்ப அவங்க எல்லாம் எங்க போறாங்க, அதாவது செய்யாதவனும் கேட்கிறான், செஞ்சு ராஜ்யத்துக்கு வந்தவனும் கேட்கிறான். அப்படிதானே? அந்த வசனத்தை திரும்ப போய் வாசிச்சேன்டா என்ன நீங்க இது செஞ்சதால எனக்கு செஞ்சதால நீங்க வாரீங்கன்னோட ஆண்டவர் எங்க நாங்க செஞ்சோம், நீ சிறையில இருக்க. அப்ப அவர் சொல்லி சிறியவராக வராதவன் ஆண்டவர் நான் வந்த நீ என்ன கவனிக்க ஆண்டவரே நான் எப்ப அவர் சொல்ல இந்த சிறியராகி இவளுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே. பாருங்க, ரெண்டு கூட்டமும் என்ன செய்யுது, வந்தவனும் ஆச்சரியப்படுற ஏண்டாடே நான் பாவி என்னால ஒன்றுமே இல்லைன்ற உணர்வுல இருந்தவனும் தேவண்ட மனிதனுக்காக இருந்து என்ன செய்யறான் அங்க வாராம். இவனும் என்ன செய்யறான் ஆச்சரியப்படுற எங்க நீர் உருவத்துல வரையில என இந்த மாதிரி வரலையே அப்படி என்று நிற்கக்குள்ள அவனும் என்ன செய்யறான். ஆனா அவர் எப்படி வாரேன்ற தன்னை ஜனத்தோட இருந்து அங்க வார டைம் செய்திக்கு வராத மாதிரி இருக்கு. ஆனா நாங்க டைம் ஓடிட்டு ஆமே ரைட். அடுத்த பாருங்க, கொண்ட வாசிச்சு முடிக்கும் பாருங்க. உலக தோட்டத்துக்கு முன்பு எழுதப்பட்டன என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் காண்பிப்போம். அது மட்டுமின்றி நித்திய ஜீவனை பெறுவதற்கென அளிக்கப்பட்ட தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களின் பெயர்கள் மாத்திரம் ஜீவபுத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு செய்ய மறுத்தவர்களின் பெயர் இப்புத்தில் இடம்பெறவில்லை என்று நீங்கள் நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். ஏன்னா எழுதப்படாவனும் பாரான் தானே, எழுதப்பட்டவனும் கிறுக்கப்படுறான், எழுதப்பட்டு நிலைச்சிருக்கிறவனும் இருக்கிறான். ரைட். அந்த சந்தர்ப்பத்தை தருணத்தை எங்களோட தலையங்கம் என்ன, தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள். பாருங்க, நித்திய ஜீவனை பெறுவதற்கென அளிக்கப்பட்ட தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களின் பெயர்கள் மாத்திரம் ஜீவபத்தில் எழுதப்படாமல், அப்ப அது எழுதப்பட்டவங்க இருக்கு, அதே நேரம் எழுதப்படாதவங்களும் இருக்கிறாராய் என்று நீங்கள் தவறாக நம்பலாம். மறுபடியும் பிரவாத கணக்கற்றவர்களும் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள். ஆமே, பாருங்க, நித்திய ஜீவனில் மறுபடி பிரவாத கணக்கற்றவர்களும் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள் என்று வேதத்தின் மூலம் நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். இது வினோதமான ஒன்றாக காணப்பட்ட போதிலும் நிச்சயமாகவே உண்மையாகும். ஆமே, பாருங்க, அல்லாமலும் உலக தோட்டத்துக்கு முன்னால் அந்த ஆவணத்தில் பெயரெழுதப்பட்ட ஒரு சாராரம் உண்டு. அந்த அவர்கள் பெயர்கள் எக்காரணத்தை கொண்டு முன்னிட்டும் அகற்றப்படுவதில்லை. ஆமேன். அது உங்களுடைய என்னுடையதாயும் இருக்க வேண்டும். ஆமேன். அதே நேரம் உலகத்திற்கு முன்னால் அந்த ஆவணத்தில் பெயரெழுதப்படாத வேறொரு சாராரம் உண்டு. அவர்கள் பெயர்கள் அப்புத்தகத்திலிருந்து அகற்றப்படும் என்பதையும் காண்பிக்க முடியும் என்று தீக்கல் சொல்றார். இன்னொரு காரியம் ரொம்ப பாருங்க, அதே நேரத்தில் பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோடு அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் ஒன்று என்று நாம் கருதுவோமானால் ஜூதாசை இயேசு கவனிங்க பாருங்க, ஜூதாசை இயேசு தெரிந்து கொண்டாலும் அவன் சுத்தமாகவில்லை. அந்த வசனத்தை போடுறேன், நீங்க அது உங்களுக்கு தெரியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பிதாவானவர் ஜூதாசை இயேசுவுக்காக தந்தார். யாரு? பிதாவானவர் ஜூதாசை யாருக்காக கொடுத்து? ஏன்னா அவன் இருந்தாதான் இந்த சிஸ்டம் நிறைவு. ஏன்னா அவர் காட்டி கொடுக்கணும். ஏன்னா முன்னுக்கு சங்கீதத்துல தாவீது எழுதிட்டான், ஏன்னா எனக்கு காட்டி கொடுப்பீங்க கசப்பானது எல்லாமே. அப்ப இவன் அதை கிரியேட்டுக்கு கொண்டு வராட்டி நடக்காது. ரைட். அதாலதான் அந்த வசனத்தை நீங்க சரியா புரியணும்னு சொன்னேன். பிதாவானவர் ஜூதாசை இயேசுவுக்கு தந்தார். மோசே பார்வோன், அதே போல மோசைக்காக யாரை வச்சு? பார்வோன். யாக்கோபுக்காக ஏசாவை இவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப ஒருவருக்காக ஒருவரை தேவன் என்ன செய்யறார்? தெரிந்து கொண்டார். போதிலும் பார்வோனும் ஏசாவும் கோபாக்கினைக்கென்று முன்னரே நியமிக்கப்பட்டிருந்தார். அப்ப பாருங்க, அவங்க தெரிந்துபட்டாங்க, ஏன்னா அழைக்கப்பட்டு என்ன செய்யறாங்க? வந்தாங்க, இவங்களுக்காக தெரிந்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த தருணத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டான். அதாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இந்த மெசேஜ்ல தேவன் தெரிஞ்சிருக்கிறேன், ஆனா அதுல நீங்க நிலைச்சு நிற்கணும். இந்த தருணத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது?
அங்க இழந்து போகாத வண்ணம் தேவன் இந்த நாட்கள் எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துறேன். இன்னைக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காட்டி எங்களுக்கு வினோதமான வழியில எல்லாம் நாங்க வரலாம் என்றதை தேவன் இந்த நாட்கள்ல எங்களுக்கு என்ன செய்கிறேன் போதித்து வாரே. இது சத்தியமா இருக்கிறது. தேவன் தீக்கர்சி கொண்டு தேவன் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி அன்றைக்கு நாங்க அதுல இருக்கிறபடினாலதான் இதை வாஞ்சிக்கிறோம். ஆமே, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்க வாஞ்சிக்கிறோம். தேவன் அதை செய்வார். அதனால நீங்க தேவனுக்குள்ளாக சிறப்படுங்க. நீங்க அன்புக்குள்ள நீங்க வளருங்க. இன்னும் நெருக்கமாகுங்க. ஏனென்றா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நீங்க இல்லாம நீங்க வார்த்தையை அறிஞ்சிருக்கிறீங்க, சத்தியத்தை அறியறீங்க. ஆனா நீங்க கடனை அன்பை நீங்க என்ன செய்யறீங்க, உங்களோட டிபாசிட்ல போட்டு வச்சிருக்கிறபடினால அது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம அது இருக்குது. அதை பிரயோஜனப்பட்டாதான் அவங்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளலாம். ஆமே, அப்பதான் அவங்க தேவனுக்குள்ளாக வரலாம். எப்பயுமே தேவனுக்காக நேரத்தை அதான் நான் யோசிக்க முதல் எங்களுக்குள்ளாக அப்பப்ப வீடுகளுக்கு வருவோம். ஒரு பர்த்டேயோ அதண்டு ஒரு கூட்டத்தை வைப்பீங்க. ஆனா நாங்க ஒரு நோக்கத்துக்கு அதை அறிவிச்ச நீங்க தவறா புரிஞ்சிங்களோ தெரியப்ப கூப்பிடுறதுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை நாங்க என்னத்துக்கு வச்சோம்னா நீங்க அழைக்காம நாங்க வரமாட்டோம். உங்களுக்கு பரிசுத்தவான்களோட சாப்பாட்டை கொடுத்து ஆகாரம் கொடுத்து வீட்டு கூட்டத்தை வைக்கிறேன்னா நாங்க எப்பயுமே ரெடி. ஆமே, அதுக்காக தான் நாங்க அதை வச்சேன். அதை நீங்க சரியா புரிவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, அப்ப அதனால ஏண்டா இப்ப நினைக்கல இப்ப வீட்டுக்கு கூட்டங்கள் வைக்கல பக்கத்துல குழப்பம் செய்வாங்களோ தெரியும். ஏன்னா நாங்க அந்த சிஸ்டத்தை இப்ப நிறைய நாள் கேப் விட்டுட்டோமே. முதல்ல அவங்களுக்கு தெரியும் வீட்டுல அவங்களும் குந்தி வாங்க, சோட்டியோட குந்து வாங்க, நாங்களும் அழைப்போம் வாங்க. ஏன்னா இன்றைக்கு ஆராதனை இருக்குது வருவேறேன். ஆனா இப்ப நம்ம கூப்பிடுறதும் இல்லை, ஜெப சத்தமும் இல்லை, ஒரு சத்திரம் இல்லை, எந்திர சத்தம் மட்டும்தான், கிரைண்டர் சத்தமும் அதுதான் கேட்குது ஒழிய தேவனுடைய சத்தம் இல்லை. அப்ப அதனால அது வீட்டுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, மற்றவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. அதனால அதெல்லாம் குறைஞ்சி வீட்டுல சத்தம் அதிகமா வீட்டு சண்டை ஒருவர் அப்படி வச்சு வசனத்தை போடுவோம். சமாதானமும் கீர்த்தி நல்ல அந்த வசனம் இஸ்ரேலுக்குள்ள சமாதானமும் என்ன வருது இல்லை, கீர்த்தியும் உண்டாவதாக. ஆனா அங்க எல்லாமே என்ன இருக்குது, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஆமே, அப்ப அப்படிதான் இருக்கு. அது ஏனண்டா இதெல்லாம் நம்ம அவரை வெளியே போட்டுட்டாமே, சிஸ்டத்துல அவரை வெளியே போட்டதால அவர் வெளியே இருந்து டொக்கன்னு தட்டுற நாங்க உள்ள எல்லாமே எங்களோட சிஸ்டங்கள் சேஞ்ச் ஆயிட்டு. ஆனா தேவன் இந்த கடைசி நாட்கள்ல சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண தேவன் பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கு. ஆமே, அப்ப அதனால் அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயம் நீங்க திரும்பும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க அந்த வேகத்தோடு நாங்கள் எழுந்திருப்போம். நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துவோம். நன்றி கதாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மது சோதரம், ஜீவன் உள்ளவரே மது சோதரம் ஆண்டவரே, நேற்றும் என்று மாறாதவரே கொடான கொடி சோதரம் கதாவே, மது சோதரம் சோதரம் சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே ஒரு அழகான காரியங்களை உம்முடைய வல்லமையை கொண்டு நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு அருமையான சபையையும் அருமையான பரிசுத்தவான்களையும் அருமையான கர்த்தாவே காரியங்களையும் எங்களுக்காக நீ தந்து ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே எப்பொழுதும் உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தையின்படி நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். உலகத்திலே அதை காண முடியாவிட்டாலும் ஆண்டவரே, தீர்க்கதரிசியுடைய வரலாறை கொண்டு அவருடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களோ பிரச்சனைகளோ காரியங்கள் இருந்தாலும் நீர் அவரோடு இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சபையிலும் அந்த வண்ணமாய் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எதை வாஞ்சிக்கிறோம், எதை பிரசங்கிக்கிறோம் என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். எதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வாரோம் என்பதை நீர் அறிந்த தேவன். அதனாலே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, எப்பொழுது நாங்கள் காயப்பட்டவர்களாக ஆண்டவரை உடைக்கப்பட்டவர்களாக
பிரச்சனை உடையவளாக இருக்கவே விரும்புகிறோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் உம்முடைய தோளிலே எங்களை நீர் வைத்திருப்பீர். அதனாலே கர்த்தாவே அதே நாங்கள் விரும்புகிறோம். அதனாலே கர்த்தாவே நீர் எங்கள் உம்முடைய தோளிலே வைத்து நீர் எங்களுக்காக நடக்கும்படியாக, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக, நீர் எங்களுக்காக இதையும் செய்யும்படியாக உம்முடைய பார்வையிலே உம்மோடு கூட நாங்கள் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அதனாலே எங்களை ஆசீர்வதியும். எம்முடைய கிருபையின் கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை நீர் வழி நடத்தும். மென்மேலே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாய் ஆவியிலே உற்சாகம் அடையவும், மற்றவர்களுக்கு இதை கொண்டு போகவும், மற்றவர்களை ஆண்டவரை அழைக்கவும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஏனென்றால் அந்த வண்ணமாக ஆவி மனவாட்டியும் வா என்கிறார்கள். என்ற வண்ணமாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நீ சத்த விடுகிறீர். மனவாட்டியும் சத்தமிடுகிற வண்ணமாக நாங்களும் மற்றவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இனி கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக, பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.